பஜ்ஜி மிளகாய் வச்சு பொரியல் எப்படி செய்யறதுனா நம்ம பார்க்க போறோம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 2ல இருந்து 3 துண்டு தேங்காய் ஆட் பண்ணிட்டு பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பஜ்ஜி மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுடுங்க. அடுத்து இதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் நான் இன்னைக்கு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இந்த மிளகாயை நல்லா வேக விடுவோம். இப்போ தண்ணி சுண்டி மிளகாய் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டு எடுத்தா பஜ்ஜி மிளகாய் பொரியல் ரெடி.